இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லக்கூடியவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. அந்த கட்டுக்கதைகளில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்ச உடனே அலையிறதுக்கு பிடிச்சிட்டு போனோடனே காணாமல் போயிட்டாராம். நேராக எங்கே வந்தார்னா எமயமலைக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எருசலேமிலேருந்து எமயமலை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர முடியும்? அதுனா வசதி உண்டு, ஃப்ளைட் உண்டா, கப்பல் உண்டா? கப்பல் இருந்தாலும் அது வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பாவீங்களா? அப்போ சிலுவையில் அரைஞ்சது யாருன்னா, எல்லா சீசர்களும் இயேசுவை போல தான் இருப்பாங்களாம். அதில் ஒரு சீசன் என்ன செஞ்சுட்டாங்களாம், சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களாம். ஆக மொத்தத்தில் இயேசு என்ன செய்யலையா, சாகல். அவர் எமயமலை அடிவாரத்தில் சன்னியாசியாக உட்காந்து கடைசி அடைஞ்சாராம், இங்கே தான் செத்து போனாராம். இப்போ அந்த இடத்துக்கு தான் ரஜினிகாந்த் போயிட்டு வராரா? அப்போ என்ன கொடுமடா. அதாவது இயேசு சிலுவையில் அரைஞ்சப்ப வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. கடைசி வரைக்கும் சீசன் நின்றுருக்கிறான், கடைசி வரைக்கும் கலர் அவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அவருக்கு காவல்லாம் காத்திருக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி இதெல்லாம் மறுக்க முடியாத. ஆமாம், இது வந்து கட்டுக்கதை அல்ல. கட்டுக்கதையை வச்சிருக்கிறவன்லாம் அதுக்கு என்ன உயிர் இருக்கிற மாதிரி உயிரை கொடுத்துட்டு நிற்கிறான். நாம் உயிர் உள்ளதை யாராவது ஏதாவது அசால்ட்டாக சொன்னால் கூட நம்ம பாட்டுக்கு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதலே கிடையாது. அதை விட இன்னொரு பெரிய விஷயம், அந்த நாட்கள்லேயே அந்த செய்தி அலைஞ்சிட்டு இருந்தது. எப்படின்னா, இயேசுடைய சரீரத்தை யாரோ கடத்திட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. கல்லறை திறந்திருக்கிறது உண்மைதான், பணம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் அவர் சீஷர்கள் என்ன செஞ்சிட்டாங்க. ஆனால் நமக்கு தெரியும் சீஷர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. அவன் வீட்டை விட்டே என்ன செய்ய மாட்டான். அவன் போய் கல்லறையை திறக்கிறதாவது இயேசுனார் பாடியை தூக்கிட்டு. சீஷர்கள் யார், நம்மளை மாதிரி இல்லை, வீட்டை விட்டு அவன் செஞ்சிருக்க மாட்டான். ஆமாம், இடிக்குது, மழை பெய்யுது, சேவர்கள் சுற்றிட்டு இருக்கிறான். ஏற்கனவே ஒருத்தன் வேலைக்காரிக்கே பயந்து போய் சொல்லிட்டு என்ன செஞ்சவன், இருக்கிறதுலே தைரியம் இல்லாமல் அவன் என்ன பண்ணான், நமக்கு நல்லாவே அவன் ஒருத்தன் தாங்க எழுந்திருந்து கடைசியாக பேசினவன். அவன் ஒருத்தன் தான் தைரியம் இல்லை, உமக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஓடினவன். சரியா? அவ்வளோ பெரிய தைரியசாலிகள். கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கு நோ சான்ஸ். ஆனால் அவங்க பேரில் அந்த பழியெல்லாம் என்ன செஞ்சுருக்கு. ஸோ இதெல்லாம் யாராவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அடித்து பேசலாம். அவங்கள இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும், பேச.